நபர்களிடம் காணப்படும் முக்கியமான மற்றும் தனித்துவமான குணநலன்கள் விளக்கமாக பார்க்கலாம். அதிக உணர்திறன் இவர்கள் மற்றவர்களின் உணர்வுகள், மனநிலைகள், சத்தம், ஒளி மற்றும் சூழலில் ஏற்படும் மிகச்சிறிய மாற்றங்களுக்கு கூட அதிகப்படியாக பாதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள் என்ற விமர்சனத்தை அடிக்கடி கேட்பார்கள். உணர்ச்சிகளை உள்வாங்குதல் அருகில் இருப்பவர் கோபமாகவோ அல்லது சோகமாகவோ இருந்தால் அந்த கோபம் அல்லது சோகம் எம்பத்தின் உணர்வாக மாறிவிடும். இதன் விளைவாக இவர்கள் அடிக்கடி காரணமின்றி சோர்வடைவார்கள் அல்லது மன அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள். கற்ற உள்ளுணர்வு இன்ட்யூஷன். எம்பத்துகளுக்கு மிக தீவிரமான உள்ளுணர்வு இருக்கும். ஒருவர் பொய் சொல்கிறாரா அல்லது என்ன நினைக்கிறார் என்பதை அவர்கள் பேசாமல் இருந்தாலும் கூட இவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். கூட்ட நெரிசலை தவிர்த்தல், ஆனால் மக்கள் கூட்டம் நிரம்பிய இடங்கள் அல்லது அதிக சத்தமுள்ள சூழல்கள் இவர்களுக்கு சோர்வையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். ஏனெனில் பலரின் உணர்ச்சிகளை ஒரே நேரத்தில் உள்வாங்க நேரிடும். தனிமைக்கான தேவை. பிறரின் உணர்வுகளை உள்வாங்கி மனச்சோர்வு அடைவதால் தங்களுடைய ஆற்றலை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்ளவும் தங்கள் உணர்வுகளை பிரித்தறியவும் தனிமையில் இருக்கும் நேரம் இவர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானது. எல்லை அமைப்பதில் சிரமம். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற இயல்பான விருப்பத்தினால் இவர்கள் இல்லை என்று சொல்ல தயங்குவார்கள் அல்லது தங்கள் நேரத்தையும் சக்தியையும் மற்றவர்களுக்காக அதிகம் செலவழித்து தனிப்பட்ட எல்லைகளை காக்க முடியாமல் சிரமப்படுவார்கள். அதிக அக்கறை. இவர்கள் இயற்கையிலேயே கனிவானவர்கள், கருணையுள்ளவர்கள் மற்றும் நல்ல செவி கொடுப்பவர்கள். துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உடனடியாக உதவ வேண்டும் என்ற உணர்வு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சுருக்கமாக, ஒரு எம்பத் என்பது மற்றவர்களின் உலகை ஆழமாக உணரும் ஒருவர். இந்த குணம் பல நன்மைகளை அளித்தாலும் தங்கள் உணர்வுகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்வது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிடித்து இருந்தால் லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.